அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இப்போ ராமலிங்க பெருமான் அருளிய முதல் திருமுறையிலிருந்து அதில் தான் பாட்டுக்கள்லாம் நான் சொல்கிறேன். நான் இப்போ இந்த பாட்டு என்னன்னா, காமம், லோபம், மதம், ஆச்சரியம், இந்த மாதிரி 7 வகையான குற்றங்களும் என்ன சேர விடாமல் காத்தருள வேணும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை பாடுறார். பாட்டை முழுமையாக பாடுறேன், அதன் பிறகு நம்ம பொருளுக்கு போகலாம். காமமுட்பகைவனும் கோபவங்கொடியனும் கனலோப முழுமூடனும் கடுமோக வீணனும் கொடுமதம் எனும் துட்ட கண்கட்ட அங்காரியும் ஏமமருமச்சரிய விழலனும் கொலை என்று இயம்பும் பாதகனுமாம் எழுவரும் இவர்க்கு உற்ற உறவான பேர்களும் என்னை பற்றிடாமல் அருள்வாய். சேமமுகுமாமறையின் ஓம் எனும் அருட்பதத்திறன் அருளி மலைய முனிவன் சிந்தனையின் வந்தனை உவந்தமெஞ்ஞான சிவ தேசிக சிகாரத்னமே தாமம் பொலி சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலம் பொங்கு கந்த வேலே தன்முக துயமணி உன்முகச் செய்வமணி சண்முகத் தெய்வமணியே அப்படின்னு சொல்லிட்டு கந்தபெருமான்கிட்ட முறையிடுகிறார். காம உட்பகைவனும் கோபவங்கொடியனும் அப்படின்னா, காமம் முதலிய 7 வகை குற்றங்களும் என்ன சேர விடாமல் காத்தருள வேணும்னு சொல்கிறார். அதாவது கருவில் தோன்றி குழந்தை பருவத்தில் முளைச்சி இளமை வளர வளர்ந்து பிற உடம்புகளை உண்டாக்குகிற காலை பருவத்துக்கு இயல்பு இல்லையா, இந்த கால பருவத்துக்கு இந்த இயல்பு உண்டு. ஆதலால் இந்த காம இச்சை நல்லதா? இல்லை. காம இச்சை நன்மையை விட தீமை பெரிது செய்யும், தீமை பெருசாக செய்யும். அதனை ராமலிங்க பெருமான் என்ன சொல்கிறாரு, உள்ளுக்குள்ளே இருக்க பகைவன், அதனால் காம முட்பகைவன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்தபடி என்ன சொல்கிறாரு, கோபவங்கொடியன் அப்படிங்கிறார். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பொறி அறிவு இருக்கு இல்லையா, அது சிறிது வளர்ந்த உடனே தோன்றி கெடாத தன்மை உடைய கோபம். அது நல்லதை தருவதை விட கேடு தரும். இதை தான் வெங்கொடியன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்தபடி அது இல்லாமல் அந்த கோபம் இன்னும் என்ன பண்ணுன்னா, உடலை சூடு ஏற்றும், உடம்பில் சூடை ஏற்றி முகத்தை அப்படியே சிவப்பாக்கி கடுமையான சொற்களை வெளிப்படுத்தி கொடுமை செய்வதனால கோபத்தை வெங்கொடியன்னு சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறாரு, கோபவங்கொடியன் கனலோப முழுமோடனும் நிற்காமல் செல்கிற செல்வத்தின் அந்த செல்வத்து மேலே ஒரு பற்று இருக்கு பாருங்க. அந்த லோபங்கிற பற்று என்ன பண்ணும், அறிவை மறைச்சி என்ன செய்கிறோங்கிறதுன்னு தெரியாமல் நம்முடைய மனசை திகைப்பிக்குமா. அதனால் கனலோப முழுமூடன் அப்படின்னு மொழிகிறார். அதுக்கப்புறம் கடுமோக வீணன், நம்ம மனசை தெளிவு வராதபடி மயக்கும் குற்றத்தன்மையை கடுமோகம், இது பயனின்றி கெடுவது. ஆதலால் கடுமோக வீணன்கிறார், வீணன்னு சொல்கிறார்.
அடுத்து கடுமோக வீணனும், அப்புறம் கொடுமதமெனும் துட்ட கண்கட்ட அங்காரியும். அங்காரினா நான் எனும் தன்முனைப்போடு உளதாகின்ற மனசெருக்கு, இதுக்கு பேர் கொடுமதம் அப்படிங்கிற கண்கட்ட அங்காரின்னு சொல்கிறார். இந்த மதத்தால் கெட்ட செய்களும் ஆங்காரத்தினால நலம் தீங்குகள் உண்டாவதனால மதம் என்ற கண்கட்ட ஆங்காரி அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, ஏமமரும் ஆச்சரிய விழல் எனும் விழலன், ஏமமரும் ஆச்சரிய விழலனும் கொலையன்றி எம்பும் படுபாதகனுங்கிறார். இந்த உடல் வலிமை, மனசு வலிமை, அறிவு வலிமை, இந்த அழிஞ்ச நிலையில் பகை உணர்வு உண்டாவதுனால நெஞ்சத்தில் வருகிற குற்றத்தை ஏமமரும் ஆச்சரியம்னு சொல்கிறார். அதனை உடையவன், அந்த மாதிரி குணங்களை உடையவன் எதுக்குமே பயன்படாதவன்கிறத விழலன்னு சொல்கிறார். விழலன்னா எதுக்கும் பயன்படாதவன், எதுக்குமே பயன்படாதவன் அப்படின்னு சொல்கிறது. இறுதியாக என்ன சொல்கிறாரு, கொலை ஒன்று சேர்த்துக்கிறார். கொலை, எல்லாத்தையும் உயிர் கொலை பண்ணுறாங்க இல்லையா, அந்த இறுதியாக கொலைங்கிற ஏம்புற படுபாதகன்னு சொல்கிறார். இப்போ இதுவரை ஐயா சொன்ன 7 பேரும் என்பதற்காக இந்த 7வரும் இதனோடு தொடர்புடைய குற்றங்களை இவர்க்கு உற்ற உறவான பேர்களும் அப்படின்னு அதுவும் சேர்த்துக்கிறார். அதுக்கு அடுத்த அப்படி சேமமிகு மாமரையின் நொடு, சேமமிகு மாமரையின் ஓம் எனும் அருட்பதத்திறனளித்து, ஓம் என்னும் எழுத்து வேதத்துக்கு முன்ன வச்சு ஓதப்படுவதில்லை. ஓம் சிவாயனமே ஓம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஓம் ஓம்னு சொல்லுவாங்க எல்லோரும். அப்போ அந்த ஓம் எழுத்து வேதத்துக்கு முன்னே வச்சு ஓதப்படுவதினால மாமரையின் ஓம் எனும் அருட்பதம் அப்படிங்கிறாரு. மாமரையில் சொல்கிற அந்த ஓம்ங்கிற அருட்பதம், அப்பதம்னா எழுத்து, அதை சொல்கிறார். அப்புறம் ஓம் எனும் அருட்பத திறனருளி, யாருக்கு திறனருளினால, மலைய முனிவனுக்கு. மலைய முனிவன்னா மலைய அப்படின்னா பொதிகை மலைன்னு அர்த்தம். மலைய முனிவன் சிந்தனையின் வந்தனை உவந்த மெஞ்ஞான சிவதேசிகா. அகத்திய முனிவனுக்கு ஓங்கார பொருளை முருகப்பெருமான் அறிவுறுத்துறதுனால ஓம் எனும் அருட்பத திருநொழி மலைய முனிவன், அந்த பொதிகையில் இருக்கிற மனை முனிவன். சிந்தனையின் வந்தனை உவந்த, மலையங்கிறது பொதிகை மலை. அகத்தியன் சிந்தனையினால் அவர் வழிபாடு செய்ததுனால சிந்தனையின் வந்தனை உவந்த மெஞ்ஞான சிவதேசிகா அப்படின்னு அவரை ரொம்ப பெருமையாக சொல்கிறார். யாரை? அகத்திய முனிவனை. சிந்தனையின் வந்தனை உவந்த மெஞ்ஞான சிவதேசிகா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாரு, முடிவாக இதெல்லாமே சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இந்த காமம் முதலிய 7 வகை குற்றங்களும் சேர விடாமல் என்னை காத்தருள வேணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இந்த பாட்டை. பாட்டு என்னென்னா, காமமுட்பகவனும் கோபவங்கொடியனும் கனலோப முழுமூடனும் கடுமோக வீணனும் கொடுமதம் எனும் தொட்ட கண்கட்ட ஆங்காரியும் ஏமமொரு மச்சரிய விழலனும் கொலையன்றி எம்பும் படுபாதகனுமாம் இவ்வழுவரும் இவக்கு உற்ற உறவான பேகளும் எனை பற்றிடாமல் அருள்வாய். சேமமுகு மாமரையின் ஓம் எனும் அருட்பதத்திறனருளி மலைய முடிவன் சிந்தனையின் வந்தனை உவந்த மெஞ்ஞான சிவதேசிகா சிகாரத்னமே. தாமம்பொழில் சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேலே தன்முகத் துய்யமணி உன்முகச் செய்வமணி சண்முகத் தெய்வமணியே. தாமம்பொழி சென்னையில் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தாமம்னா பெரு நகரமாக விளங்குகின்ற சென்னைன்னு அர்த்தம். தாமம் ஒளிர் அப்படின்னு அர்த்தம். அதனால் இந்த பாட்டு என்ன சொல்கிறாரு, காமம் முதலிய 7 வகை குற்றங்களும் தன்னை காத்தருளணும்னு சொல்லி முடிக்கிறாரு. அடுத்த காணொளியில் வேறு ஒரு பாட்டை பார்க்கலாம். வணக்கம்.